அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. எவ்ரிடே நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இந்த மாதிரி எல்லாத்துடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஒரு நல்ல ட்ரேடு எடுக்கிறோம். சரியா? இப்போ நேற்று நான் எஸ்டர்டே உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கொடுத்த ஸ்பாட் மார்க்கெட் இந்த பேட்டர்ன் இங்கே முடிஞ்சிருக்கு. இந்த பேட்டர்ன் முடிஞ்சால் அடுத்தது இங்கே போய் அடிக்கணும். இந்த டார்கெட் அடித்தோடனே இந்த டார்கெட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டு இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆச்சு? 9:15. ஓகே, 47,692 பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது. நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸை 47,852. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 48,071. இங்கேயும் சப்போர்ட் எடுத்து கடைசி டைமில் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கோம். இப்போ 47,700 பார்த்திங்கன்னா 595 ரூபாயிலேருந்து பார்த்திங்கன்னா 760 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கடைசி டைமில் 3 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் போச்சு அது. ரைட். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஆனது நாளைக்கும் இங்கே வரைக்கும் நீங்கள் போகும் அப்படின்னு என்னோடய அபிப்பிராயம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மார்க்கெட் அங்கே போகலாமா அப்படின்னு இந்த லோக்கும் இதுவும் வச்சு பார்த்து எனக்கு மார்க்கெட் ஒரு வேளை அங்கே போகலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். போகலாம் அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. சிம்பிளாக சொல்லப்போனால் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னியோட ஹை லோவை நம்ம வச்சு பார்ப்போம். இன்னியோட ஃபஸ்ட்டு கேண்டில் லோ ஆஃப் அன் ஹவரில் இங்கே லோ வைக்கிறோம். லோவுக்கும் ஹைக்கும் வச்சா 0.618 அப்படின்ற நம்பர்லேருந்து மார்க்கெட் திரும்புது. இங்கேருந்து திரும்பினாவே நம்ம என்ன நினைப்போம்? ஸோ மார்க்கெட் ஆனது மேல் நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் 48,433ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. இங்கேயும் போகலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போகலாம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. இன்னைக்கு ஹை ஐயா. ஓகே, 786 திரும்பினால இங்கேருந்து பார்த்தா 786 திரும்பியிருக்கு. ஓகே, ரைட். எனிவே நம்ம நாளைக்கு இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்கும் போய் டார்கெட் காலையில் ஃபஸ்ட்டு அடிக்குதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு புட்டு கிடச்சா புட்டில் என்ட்ரி ஆகலாம். அது வரைக்கும் நம்ம பையில் இருக்கிறது கொஞ்சம் சேஃபான விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எனிவே மார்க்கெட் 48,291 அண்ட் 48,511 அடுத்த சப்போர்ட்டு. அது நடுவில் இந்த ஹை ஞாபகம் வச்சுக்கோங்க. 48,435 வரைக்கும் கூட போய் மார்க்கெட் திரும்பலாம். சரியா? ஸோ அதுவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் ஆனது ஃபார்ம் ஆகலாம் மார்க்கெட்டில். இப்போ இப்படி வந்த பேட்டர்ன் நீங்கள் போயிட்டு இந்த இடத்துலேருந்து திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிட்டு அப்படியும் வரலாம் இல்லையா? அப்படி யோசிக்கணும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர் கேண்டில் இது வரைக்கும் போதா பாருங்கள். இங்கே இருந்தால் நம்மளுக்கு நல்ல பாயிண்ட் தானே. 200 பாயிண்ட் இல்லையா நம்ம சொல்கிறது? 200 பாயிண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக யோசித்து தான் இதில் நம்ம எடுக்கணும் என்ட்ரி. ரைட். ஸோ பேங்க் நிஃப்டி ஆனது இது. நிஃப்டி நம்ம என்ன நினச்சோன்னா, இந்த இடத்துல வந்தால் கீழே போகும். என்ட்ரி இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். புட்டுக்கு இங்கே வந்தால் தான் புட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்தால் பைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு எஸ்டர்டே 536க்கு மேலே இருந்தாலே மார்க்கெட்டு பை அப்படின்னு எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 536க்கு மேலே தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரே ஒரு கேண்டில் லோ வந்தாலும் கீழே வரலை. அடுத்தது இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. 609 சப்போர்ட் எடுத்தோன்னே 683 போய் மார்க்கெட் டச் பண்ணிச்சு. ஸோ முடிஞ்சிச்சு. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் பிளான் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரி போட்டோம்னா இங்கே எக்ஸிட். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ நாளைக்கு இப்போ இருக்கிற பேட்டர்னுக்கு மார்க்கெட் திரும்ப இருந்தனால மார்க்கெட் கீழே வரல போல் இருக்குது. ட்ரை பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க பையர்ஸு. ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா இங்கே முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மார்க்கெட்டு. ஸோ இங்கேயும் வரலாம். 886 வரைக்கும் வரலாம். 805 வரைக்கும் நாளைக்கு
805 எங்கே இருக்குது, அங்கே வரைக்கும் வரலாம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு மார்க்கெட் இந்த பேட்டர்னுக்கு நாளைக்கு 805 வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போகிறது அதோட விருப்பம். நம்ம 805 வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க 805. ஸோ எங்கே பை எடுக்கணும், எங்கே புட்டு எடுக்கணுன்றதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ண முடியும். அப்போ அதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா 682க்கு மேலே போனால், ஐ மீன் 682, 83 இதுக்கு மேலே போனாவே நீங்கள் பையை வந்து எடுத்துகிட்டு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். நீங்கள் பை எடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் பை எடுக்கலாம். சரியா? புட்டு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 633 இந்த லோ. சரி, ஓகே. எனிவே இதையும் நம்ம இது போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு போடுறேன். இது கீழே வந்தால் இது வச்சுக்கோங்களேன். ரைட், இங்கே வந்தால் இது கீழே வந்தால் புட்டு. சரியா? எஸ்டர்டே சொன்ன மாதிரி தான். இதுக்கு மேலே போனால் தைரியமாக பை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ட்ரி நம்ம எங்கே எடுக்கணும், இதுக்குள்ளேயே எடுக்கக்கூடாது என்ட்ரி. சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த மாதிரி வரும் போகும் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே போனால் என்ட்ரி எப்போ வந்து நம்மளுக்கு பை வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் ஹையை உடைக்குதோ அங்கே தட்டி அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஒவ்வொருத்தங்க இங்கே வெளியே வந்துடுறது பெஸ்ட்டு. இதுக்கு மேலே போச்சுன்னா இங்கே வெளியே வர்றது பெஸ்ட். அவ்வளோதான், அதோட பை முடிஞ்சது. அதுக்கப்புறம் மேலே போகுதுன்னா அது அதோட விருப்பம். 830க்கு தான் ஆல் டைம் ஹை, அங்கே போகுமான்றது டவுட்டாக தான் இருக்குது. நாளைக்கு போச்சுன்னா மேபி போகலாம், அப்புறம் பார்ப்போம் போகுதா இல்லையான்னு. ஒரு வேளை கீழே வந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணலாம். இன்றைக்கி பண்ணாங்கள்ல, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ஒருவேளை 390 போயிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பவும், இல்லை 316 நான் நினச்சேன் 390 சப்போர்ட் எடுத்து திரும்பணும். ஆனால் பட் ஓப்பனிங்கே கண்டுபிடிச்சாச்சு மார்க்கெட் மேலே போகுதுன்னு. ரைட். ஸோ எனிவே நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை நீங்கள் தான் பார்த்துட்டு முடிவு எடுக்கணும். மற்றபடி பேர் என்ன, பேங்க் நிஃப்டி இது சொல்லியாச்சு. எனிவே சென்செக்ஸ், ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் இது வந்து பார்த்திங்கன்னா அதே தான். இங்கேருந்து போனால் மேலே இந்த நம்பரு கரெக்டாக போயிடிக்கும். இந்த நம்பருக்கு மேலே போனால் அடுத்தது இதில் பாதி போட்டுக்கோங்க. நான் இந்த இடத்துல இந்த லோ, இந்த கேண்டிலோட லோ வச்சுக்கோங்க. இங்கே போய் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், அதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போகும். ரைட். சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஓகே இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? பேங்க் நிஃப்டி எப்படி மூமெண்ட்டோ அதே மாதிரி நம்மளுக்கு நேற்று எஸ்டர்டே நான் உங்களுக்கு போட்ட ஸ்கெட்ச் இது தான். ஸோ இங்கே வந்துடுச்சு மார்க்கெட்டு, இங்கேருந்து திரும்ப போகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் திரும்புறது கரெக்டாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. 0.5 வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி ஆகிருக்கு. திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பேட்டர்னுக்கு மார்க்கெட் இப்படி தான் போகணும். இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வரைஞ்சி இது பண்ணாலும் இந்த பேட்டர்னுக்கு மார்க்கெட்டு டார்கெட்டு இங்கே போய் அடிக்கணுன்றது அது ஒரு லாஜிக். ஸோ அந்த லாஜிக் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெபனாக நிற்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருமா மேலே போகுமான்னு தெரியாது. இப்போ இந்த பேட்டர்னை நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தெரியும்னா மார்க்கெட் மேலே தான் போக போகுது, இந்த டார்கெட் தான் போய் அடிக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். எந்த ஸ்ட்ரைக் எடுத்தாலும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தால் தான் லாபம். ஒரு ஸ்ட்ரைக்கை எடுத்துகிட்டு உடனே 10 பாயிண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு திருப்பி 10 பாயிண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு திருப்பி எடுப்போம். அங்கேருந்து அந்த எடுத்த 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டு மைனஸ் ஆகி போயிடும். அதனால் கரெக்டாக பார்த்து எடுத்தோமா, கரெக்டாக அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது விற்றோமா, அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல லாபம் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வந்தால் நல்ல விஷயம், எடுத்துகிட்டு வெளியே வருது. ஓகே. இல்லைனா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த மாதிரி கன்ஃபார்மாக தெரியும் போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறது இன்னும் நல்ல விஷயம். ஸோ அடுத்தது மிட் கேப் மட்டும்தான் நேற்று. இன்னொரு விஷயம் என்னென்னா மார்க்கெட் ஏன் வந்து
நல்லா இது பண்ணாங்க பார்த்தீங்களா. நேற்று பேங்க் நிஃப்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன். பேங்க் நிஃப்டி பை ஆகிற மாதிரி இருந்தால் நிஃப்டியும் பை ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள் 2 பேரும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நிஃப்டி வந்து 141, பேங்க் நிஃப்டி 490. ஸோ 150 ஓகே ரைட் ஃபைன். ஆனால் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் கரெக்டாக ஏறும்னு நினைக்கிறேன். அப்போது 200 பாயிண்ட் ஏறிச்சுன்னா கரெக்டாகிடும். ரைட். சரி, ஃபின் நிஃப்டி இன்றைக்கி மிட் கேப் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல லாபம்னு நினைக்கிறேன். மிட் கேப்பே நானே பார்க்கல. சூப்பராக மார்க்கெட்டு நல்லா அடுத்த 3 நம்பருக்கு போயிடுச்சு. ஸோ மிட் கேப் வந்து நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நல்லா இருக்கும். ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து மைனஸ் ஆகும்போது மிட் கேப் மட்டும் ப்ளஸில் நிறுத்தினாங்க. ஸோ அடுத்த நம்பர் மார்க்கெட்டு 10,558 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா 10,661 நாளைக்கு மிட் கேப். ரைட். எங்கே நிறுத்திருக்கான், இங்கே ஆரம்பித்தான்பா. சூப்பராக போயிருக்காங்க இன்றைக்கி. நல்ல பாயிண்ட்ஸ் மிட் கேப் 400லேருந்து. ரைட் வெரி குட். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணலாம். ஓகேவா. வேறு எதுனா டவுட்ஸ் உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள், இஷ்டம் இருக்கிறவங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே. வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.